பந்தங்கள் அப்படின்னா என்ன? ஒரு கனெக்ஷன், பந்தம். யாரோட பந்தம்? முருகனோட பந்தம். நானா போய் சொல்லலாம், ஏதோ ஒரு திரைப்படத்துல வர நகைச்சுவை மாதிரி, முருகனை எனக்கு நல்லா தெரியும் ஆனா அவருக்கு தான் எனக்கு தெரியாதுன்னு விளையாட்டா சொல்லலாம். ஆனா முருகன் சின்ன சின்ன ஜீவராசிகளை கூட கருணையோடு பராமரித்து கொண்டிருக்கின்றான். அந்த முருகனோடு நம்முடைய நெருக்கம் இன்னும் அதிகப்படுத்துறது தான் இந்த பந்தங்கள். கல்ல கண்டா நாயக்கானோன்ற ஒரு பழமொழி இருக்கு, நம்ம ரொம்ப கொச்சையா சொல்லிடுறோம். உண்மையா என்ன தெரியுமா? அந்த இடத்துல கல்லு தான் தெரிஞ்சது. ஆஹா, சிற்பக்கலை எவ்வளவு அழகா இருக்குன்னா அந்த கல்லில் இருக்கும் நாயகன் எனக்கு தெரிய மாட்டேன், ஆனா அது நாயகனா பாக்குறேன், அம்பாளா பாக்குறேன், நடராஜரா பாக்குறேன் அப்படின்னா அங்க இருக்கிற கல் எனக்கு தெரியாது. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். அதுதான் நம்ம கொஞ்சம் பேச்சு வழக்குல வேற மாதிரி புரிஞ்சுட்டோம். இது பாம்பன் சுவாமிகள் எதற்கு பிரத்யேகமா கொடுக்கிறார்னா, தொழில், வியாபாரம், ஊதியம்னு நம்முடைய வேலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய காரணங்களுக்குன்னு மட்டுமே கொடுக்கிறது. இதை துவங்குவதற்கு ஒரு செவ்வாயோ, சஷ்டியோ, திதினா சஷ்டி, நட்சத்திரம்னா கிருத்திகையோ விசாகமோ, நாட்களில் முருகனுக்கே உகந்த செவ்வாய் அல்லது வெள்ளி, இந்த மாதிரி சமயங்கள்ல இதை துவங்க வேண்டும். தொடர்ந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. குறைஞ்சபட்சம் 48 நாள், ஒரு மண்டலமாவது படிங்க. ஆனா நீங்க இதை 27 தடவை படிக்கணும். யாமிருக்க பயமேன்னு இது வந்துடும். இன்னைக்கு சாய்பாபாவுக்குலாம் நம்ம யாமிருக்க பயமேன்னு சொல்லி வணங்குறோம். குருமார்கள் அவர்கள்லாம் வணங்கத்தக்கவர்கள். ஆனா உண்மையில முதல்ல யாமிருக்க பயமேன் அப்படின்றதே முருகன் கிட்ட இருந்தா நமக்கு வந்தது. அப்படி யாமிருக்க பயமேன் என்று வேல் நின்றுடுச்சுன்னா அந்த இடத்துல என்னங்க தொழில் பிரச்சனை வந்துடும். அதற்கு அவர் சொன்ன வழியில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த இடத்துல வேலையோ அந்த இடத்துல சஸ்திர பந்தம் அப்படின்றத நீங்க வச்சிடுங்க. மத்த வேலைய வேல் பார்த்துக்கும். வேலை வணங்குவது வேலைன்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்க வேலையை பார்த்துக்கிறது வேலுடைய வேலைன்னு வேல் உங்க வேலையை பார்த்துக்கும். இது நிதர்சனம். பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ஒரு மிகப்பெரிய வலிமையான மந்திரத்தோடு உங்களை பார்க்கின்றேன். எப்படி இந்த அளவு ஒரு கேரண்டியா பேசுறீங்கன்னா, சொன்னது பாம்பன் சுவாமிகள், அதனால எனக்கு சொல்றதுல தயக்கமே கிடையாது. அதுதான் இதுக்கு பேர் என்ன? இதனால் என்ன? இந்த ஒரு மந்திரத்திற்கு பெயர் சஸ்திர பந்தம். சரி, இது எதனாலன்றத முதல்ல சொல்லிடும். வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆதாரமாக இருப்பது தொழில், வியாபாரம், வேலை, சம்பளம், இதுதானேங்க. மற்ற எல்லா வசதிகளுமே இதை வச்சுதான் நமக்கு வரப்போகுது. இப்ப ஊதியம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சம்பளம் வரணும், போதுமான அளவு ஊதியம் வரணும், இல்ல இதை விட பெட்டர் வேலை கிடைக்கணும், நான் நல்லா படிச்சிருக்கேன், படிப்புக்கான வேலையே இது இல்லை அப்படின்னு இருக்கும் சிலருக்கு. சில பேருக்கு மேனேஜர் பிரச்சனை இருக்கும், அங்க இருந்து வேலை பண்ணவே பிடிக்காது, இதை விட ஒரு நல்ல இடத்துல கிடைக்குமா. சில பேர் வெளிநாடு, எனக்கு யூஎஸ் தான் போகணும், அதுக்கான விசா ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு, யூகேல போனோம், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இப்படி. சிலர் தொழிலுக்கான பிரச்சனைகள், சவால்கள் உங்களுக்கு தெரியும். அதனால தொழில் நடக்கணும், வியாபாரமே நடக்கல, இப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்து இதை அருளி செய்திருக்கின்றார் பாம்பன் சுவாமிகள். அதனால எங்கெல்லாம் வேலை பண்றோமோ, எல்லாரும் ஏதோ ஒரு வேலை பண்ண போறோம். ஒண்ணு பிசினஸ் பண்ணுவீங்க, இல்ல சேலரிடா இருப்பீங்க. அதனால அவர்களுடைய அந்த பிசினஸ் பிளேஸ்ல இருக்க வேண்டிய அற்புத மந்திரம் தான் இது. இதை நாங்க எங்க வீட்டுல வச்சிருப்போம். என் கணவர் தொழில் பண்ற இடத்துல கண்டிப்பா இருக்கும், என்னுடைய வேலை செய்யற இடத்துல இது இருக்கும். இதற்கு ஏன் சஸ்திர பந்தம்? முதல்ல அதை பார்க்கலாம். பந்தங்கள் அப்படின்னா என்ன? ஒரு கனெக்ஷன், பந்தம். யாரோட பந்தம்? முருகனோட பந்தம். நானா போய் சொல்லலாம், ஏதோ ஒரு திரைப்படத்துல வர நகைச்சுவை மாதிரி, முருகனை எனக்கு நல்லா தெரியும் ஆனா அவருக்கு தான் எனக்கு தெரியாதுன்னு விளையாட்டா சொல்லலாம். ஆனா முருகன் சின்ன சின்ன ஜீவராசிகளை கூட கருணையோடு பராமரித்து கொண்டிருக்கின்றான். அந்த முருகனோடு நம்முடைய நெருக்கம் இன்னும் அதிகப்படுத்துறது தான் இந்த பந்தங்கள். இந்த லிங்கை யார் கொடுக்குறா? இப்ப பெரிய ஆள் ஒருத்தர் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா போனோம். அப்ப அவர் கூடவே இருக்கிற பிஏவோ, இல்ல அவருக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறவரோ, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல மாதிரி, இந்த பொண்ணு கிட்ட நீங்க பேசுங்களேன், நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும், இல்ல இந்த தம்பியோட நீங்க பேசுங்க, இப்படி ஏதாவது சொன்னா ஒரு லிங்க் கொடுப்பார்ல,
அப்படி லிங்க் கொடுக்கவே முதல்ல பெரிய மனசு வேணும். எவ்வளவு பேர் கொடுத்துருவாங்க பெரிய ஆள்கிட்ட. ஆனா பெரிய தெய்வமாம் முருகப்பெருமான் கிட்ட ஒருத்தர் லிங்க் கொடுக்கிறாரு, அதுதான் பாம்பன் சுவாமி. அருளாளர்களுடைய வேலையே அதானுங்க. சம்பந்தர் ஆகட்டும், எல்லா அருளாளர்களும் சுவாமி கிட்ட நம்மளை நெருக்கமாக்குறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே சுவாமியை பார்த்தவங்க, நெருக்கமா இருக்கிறவங்க. அப்ப அவங்க பாடின பாடல்கள் எல்லாம் யாருக்கு? நமக்கா. அப்படி பந்தங்கள்னு நம்முடைய பாம்பன் சுவாமிகள் நிறைய பந்தங்கள் கொடுக்கிறார். சுமார் 7-8 பந்தங்கள். அடுத்த பதிவுகள்ல ஒரு தடவை எனக்கு ஒரு பந்தங்கள் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை. ஒரு பந்தம் ரத பந்தம்னு பேரு. ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடாதுன்னு அம்மா தான் சொல்லுவாங்க குழந்தை கிளம்பும் போது, பார்த்து போன்னு. அந்த பரிவு யார்கிட்ட இருக்குன்னா பாம்பன் சுவாமிகள் கிட்ட இருக்கு. அதனால காரோ 2 வீலரோ நீங்க ஒட்டிக்கோங்க. இதெல்லாம் நம்ம நம்பிக்கை. பக்தின்றதே நம்பிக்கை தானுங்க. நான் எந்த அளவு நம்புறணும், கல்லா அது கடவுளா? கல்ல கண்டா நாயக்கானோன்ற ஒரு பழமொழி இருக்கு. நம்ம ரொம்ப கொச்சையா சொல்லிடுறோம். உண்மையா என்ன தெரியுமா, அந்த இடத்துல கல்லு தான் தெரிஞ்சது. ஆஹா, சிற்பக்கலை எவ்வளவு அழகா இருக்குன்னா அந்த கல்லில் இருக்கும் நாயகன் எனக்கு தெரிய மாட்டேன். ஆனா அது நாயகனா பாக்குறேன், அம்பாளா பாக்குறேன், நடராஜரா பாக்குறேன் அப்படின்னா அங்க இருக்கிற கல் எனக்கு தெரியாது. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். இதுதான், அதுதான் நம்ம கொஞ்சம் பேச்சு வழக்குல வேற மாதிரி புரிஞ்சுட்டோம். இப்ப இது பந்தம் புரிஞ்சிருச்சு, இது ஒரு கனெக்ஷன். அது என்ன சஸ்திரம்? இப்ப ராமர், கிருஷ்ணர் இவங்கெல்லாம் பாரத யுத்தம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போகும்போது அர்ஜுனன் பாத்தீங்கன்னா மத்தவங்க மேல போடுறதுக்கு பேரு பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், அஸ்திரங்கள். ராமர் போட்டதெல்லாம் அஸ்திரம். அப்ப மத்தவங்க மேல போடுறது அஸ்திரம், என்னையே என்னை காப்பாத்திக்க நான் போட்டுக்கிறது சஸ்திரம். இது என்னையே காப்பாத்திக்க நான் போட்டுக்க போற வளையம், அதனால இது சஸ்திரம். பந்தம் கனெக்ஷன், சஸ்திரம் என்னை நானே காப்பாத்திக்கிறேன். அதுக்கு யார் மூலமா காப்பாத்திக்கிறேன்? முருகனோட ஏற்பட்ட நெருக்கம் பந்தத்தால காப்பாத்திக்கிறேன். அதுதான் சஸ்திர பந்தம். இது பாம்பன் சுவாமிகள் எதற்கு பிரத்யேகமா கொடுக்கிறார்னா தொழில், வியாபாரம், ஊதியம்னு நம்முடைய வேலை அதை சுற்றி இருக்கக்கூடிய காரணங்களுக்குன்னு மட்டுமே கொடுக்கிறது. இதுக்கு பேரு சித்திரக்கவின்னு பேரு. ஞானசம்பந்தர் இந்த மாதிரி சித்திரக்கவி பாடியிருக்கார். அருணகிரியார் முருகன் மேல பாடியிருக்கார். அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் கொண்டு வந்ததுதான் இந்த சித்திரக்கவிகள் தான் இந்த பந்தங்கள். அதுல முதல்ல பார்க்க போற முக்கியமான அவசியமான பந்தம் சஸ்திர பந்தம். நான் முதல்ல நம்ம தொழிலோ வேலையோ சம்பளமோ சரியா இருந்ததுன்னா அதை வச்சு மற்றதெல்லாம் வந்துடும். சம்பளம் வந்தா எனக்கு செல்வம் வந்துடும், அதை வச்சு நாலேஜ் வளர்த்துப்பேன், தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், வாழ்க்கையை வாழலாம். அதை வச்சுதான் குழந்தைங்களை படிக்க வைப்போம், வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், நிலம் வாங்குவோம், நகை வாங்குவோம். இப்ப எல்லாத்துக்குமே ஆதாரம் என்னங்க? நிம்மதியான சரியான ஊதியம் இருக்கிற வேலை. அது வியாபாரமோ சேலரியோ அது தேவை. அப்ப அதுக்கு இது என்ன பண்ணணும்? ஆனா சில மெனக்கெடல். எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் கூட இல்லை. அதுதான் இங்க சிறப்பு. இதை துவங்குவதற்கு ஒரு செவ்வாயோ சஷ்டியோ, திதினா சஷ்டி, நட்சத்திரம்னா கிருத்திகையோ விசாகமோ, நாட்களில் முருகனுக்கே உகந்த செவ்வாய் அல்லது வெள்ளி, இந்த மாதிரி சமயங்கள்ல இதை துவங்க வேண்டும். தொடர்ந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. குறைஞ்சபட்சம் 48 நாள், ஒரு மண்டலமாவது படிங்க. ஆனா நீங்க இதை 27 தடவை படிக்கணும். முதல் தடவை படிக்கும் பொழுதுதான் ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க படிக்க ரொம்பவே உங்களுக்கு அது இதுவாயிடும். அதுக்கு முன்னாடி நீங்க கூகுள்ல எல்லாம் போயிட்டு சர்ச் கொடுங்க, இமேஜ்ல சஸ்திரபந்தம் அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்கனாலே இந்த வேல்ல யாம் இருக்க பயமேன்னு இது வந்துடும். இன்னைக்கு சாய்பாபாவுக்கெல்லாம் நம்ம யாம் இருக்க பயமேன்னு சொல்லி வணங்குறோம். குருமார்கள் அவர்கள்லாம் வணங்கத்தக்கவர்கள். ஆனா உண்மையில முதல்ல யாம் இருக்க பயமேன் அப்படின்றதே முருகன் கிட்ட இருந்தா நமக்கு வந்தது. அப்படி யாம் இருக்க பயமேன் என்று வேல் நின்றுடுச்சுன்னா அந்த இடத்துல என்னங்க தொழில் பிரச்சனை வந்துடும். அதற்கு அவர் சொன்ன வழியில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இதை நான் படிக்கிறேன், உங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அதை போட சொல்றேன். இவங்களை வால வேதாந்த பாவாசம் போ கந்தன் பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவ மா பாசம் போக மதிதேசார் மா பூதம் வா பாதம் தா வேலவா. இப்படிதான் முடியும். இதை நான் படிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 10 நொடிகளுக்குள்ள முடிச்சிட்டேன். நீங்க பொறுமையா படிச்சாலும் 10ல இருந்து 15 நொடிகள் செகண்ட்ஸ். இது மாதிரி நீங்க 27 தடவை டெய்லியும் பாராயணம் பண்ணலாம். தொழில் இடத்துக்கு வந்துருங்க. அந்த ஸ்தாபகம் ஏதாவது நீங்க கடை வச்சிருக்கீங்களா, பரவாயில்ல வந்துருங்க. முருகன் கிட்ட ஒரு விளக்கேத்தி ஊதுவத்தி ஒரு பூவை வச்சுட்டு எடுத்துட்ட உடனே இதை படிங்க. இல்ல வேலைக்கு போறீங்க, லாகின் பண்ணணும்.
முதல்ல இது. இல்ல வீட்டுலதான் உங்களுக்கு தொழில், போன்ல ஏதோ பண்றீங்க, டெய்லியும் ஒரு இடத்துல விளக்கேத்தி முருகனை மனதார நினைத்து பாம்பன் சுவாமிகளுடைய பாத மலரை வணங்கி இந்த சஸ்திர பந்தத்தை 27 தடவை படிக்க துவங்குற நாள் தான் நான் சொன்ன மாதிரி செவ்வாய், வெள்ளி, கிருத்திகை, விசாகம், சஷ்டி, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். இப்படி தொடர்ந்து 27 தடவை படிச்சுட்டே இருங்க. குறைஞ்சபட்சம் 48 நாள் படிங்க. இவ்வளவுதான். இப்ப நான் எல்லா விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன். இதற்கு பெயர் சித்திர கவி. பந்தம்னா என்னன்னு சொல்லிட்டேன், சஸ்திரம்னா என்னன்னு சொல்லிட்டேன், இதனுடைய பயன் என்னன்னு சொல்லிட்டேன். நீங்க பாக்குறீங்க, உங்களை நம்ப வைக்கணும் அப்படிலாம் சொல்லலைங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே பக்தர்கள், அப்படி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துக்கு பேரே வியாசபீடம் சொல்றது. அதனால உண்மையா சொல்றேன், எங்க இல்லத்தில் நாங்கள் இதை வைத்து பயனடைந்திருக்கின்றோம். சத்தியம் அதுதான். யாம் இருக்க பயமேன்னு இது வந்துடும். இன்னைக்கு சாய்பாபாவுக்கெல்லாம் நம்ம யாம் இருக்க பயமேன்னு சொல்லி வணங்குறோம். குருமார்கள் அவர்கள்லாம் வணங்கத்தக்கவர்கள். ஆனா உண்மையில முதல்ல யாம் இருக்க பயமேன் அப்படின்றதே முருகன் கிட்ட இருந்தா நமக்கு வந்தது. அப்படி யாம் இருக்க பயமேன் என்று வேல் நின்றுடுச்சுன்னா அந்த இடத்துல என்னங்க தொழில் பிரச்சனை வந்துடும். அதற்கு அவர் சொன்ன வழியில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த இடத்துல வேலையோ அந்த இடத்துல சஸ்திர பந்தம் அப்படின்றத நீங்க வச்சிடுங்க. மத்த வேலைய வேல் பார்த்துக்கும். வேலை வணங்குவது வேலைன்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்க வேலையை பார்த்துக்கிறது வேலுடைய வேலைன்னு வேல் உங்க வேலையை பார்த்துக்கும். இது நிதர்சனம். நாங்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்களுக்கு சொன்னோம். இதை அவர்களும் பின்பற்றி அவர்களுடைய தொழிலும் விருத்தி. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் கவலை இல்லை. இல்லைங்க என்னால படிக்கவே முடியல, என்னுடைய வினை என்னுடைய பிரச்சனை என்ன அவ்வளவு தடுக்குது, கவலை வேண்டாம். முதல்ல இதை வாங்கி ஒட்டுங்க. உங்க கண்ணில் படுற மாதிரியாவது ஒட்டுங்க. சில சமயம் படிக்கவே வராது, நேரமே கொடுக்காது. ஏன்னா நம்ம பிரச்சனை, நம்ம நேரம் என்ன பண்ணோம்னா இதை விட்டு தள்ளி விட்டுரும். சோ முதல்ல உங்க கண்ணுக்கு படுற மாதிரி நீங்க வேலை பண்ற இடத்துலயோ, உங்க கடையிலயோ, உங்க பிசினஸ் பண்ற இடத்துலயோ, வேலைக்கு போற இடத்துலயோ, உங்க டெஸ்க்லயோ ஒட்டுங்க. இல்லைங்க அப்படி ஒட்டுற வசதி இல்லை, நான் வெளியில போற மார்க்கெட்டிங் ஜாப், உங்க வண்டியில பாக்குற இடத்துல ஒட்டுங்க. இல்ல கதவுல, எந்த இடம் உங்க வீட்டுல அடிக்கடி படுமோ அந்த இடத்துல இதை படட்டும். உங்க கண் பார்க்க பார்க்க அதற்கான அந்த ஒரு வீரியமே கிடைக்கும். ஒரு நாள் நீங்க அதை சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதனால பாம்பன் சுவாமிகளையும் முருகனையும் வணங்கி சஸ்திரபந்தம் என்ற இதை நீங்க ஒரு நல்ல நாள் நான் சொன்ன மாதிரி துவங்குங்கள். முடிந்தால் விளக்கேற்றி பூசாற்றி சொல்ல ஆரம்பிங்கள். முடியலையா ஏதோ பஸ்ல டிராவல் பண்ணா கூட பரவாயில்லைங்க, மனசார இதை சொல்லுங்க. இதை உங்களுடைய பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு மேனேஜர் பிரச்சனையா இருக்கட்டும், சம்பள பிரச்சனை, யூனியன் பிரச்சனை, இப்படி எந்த ஒரு தொழில் பிரச்சனை என்றாலும் இன்றே மாறிவிடும்னு சொல்லல. உங்க பக்தி, இதை நம்பிக்கையோடு செய்யுங்கள். மிக மிக விரைவில் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதுக்கு நாங்களே ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அதனால கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே என்று கந்தனையும் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளையும் வணங்கி அடியேன் சொல்கின்றேன். சஸ்திர பந்தம் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.